Exercise 1.1 sum number 6. Let A is equal to x belongs to W such that x ஓட கண்டிஷன் வந்து less than 2 இருக்கும். xன்ற நம்பர்ஸ் எல்லாமே வந்து ஹோல் நம்பர்ஸாக இருக்கும். அப்போ xோட நம்பர்ஸ் எல்லாமே ஹோல் நம்பர்ஸாக இருக்குது அப்படின்னா it starts from 0. ஸோ அப்போ என்ன நம்பர்ஸ்லாம் இருக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 0 அண்ட் நெக்ஸ்ட் வந்து 1. வேறு எந்த பாசிபிலிட்டியுமே வந்து ஏக்கு கிடையாது. ஸோ ஏயோட வேல்யூ வந்து 0வாக இருக்கலாம் ஆர்எல்ஸ் வந்து 1ஆக இருக்கலாம். ஏன்னா 2 விட கம்மியாக தான் சொல்லிட்டாங்க. அடுத்து பிக்கு என்ன கண்டிஷன் கொடுக்குறோம், எக்ஸ் பிலாங்ஸ் டு என் நேச்சுரல் நம்பர். கண்டிஷன் வந்து என்னது அப்படின்னா வந்து பி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 1 விட கூட 4 அதையும் விட கம்மி, விச் மீன்ஸ் 2 இருக்கலாம் 3 இருக்கலாம், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, அப்போ 4 கண்டிப்பாக வரும். நெக்ஸ்ட்டு சி வந்து அவங்க ஏற்கனவே கொடுத்துட்டாங்க 3,5 டேரக்டாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ அதையும் எழுதியாச்சு. இப்போது மொத்தம் 2 சப்டிஷன் இருக்குது. அதில் ஃபஸ்ட் சப்டிஷன் வந்து ஏ கிராஸ் பி யூனியன் சி விச் இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு முடிச்சுட்டு ரைட் ஹேண்ட் சைடு செய்யணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படி எழுதிக்கணும். ஏ கிராஸ் பி யூனியன் சி. இதில் ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். என்னது அப்படின்னா பி யூனியன் சி கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஏ கிராஸ் பி யூனியன் சியை வந்து கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பி யூனியன் சி. பியு சியு. பின்றது என்னது அப்படின்னா 2,3,4 யூனியன் சின்றது என்னது அப்படின்னா 3,5. இப்போ ரெண்டையுமே வந்து யூனியன் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் நமக்குன்னா 2,3,4,5. யூனியனாக எல்லாத்தையுமே சேர்த்து எழுதணும். இப்போ 2,3,4,5 தான் கிடைக்கும். ஏ கிராஸ் பி யூனியன் சி அப்படின்னா வந்து ஏயோட வேல்யூ வந்து என்னது அப்படின்னா 0,1 கிராஸ் பி யூனியன் சின்றது வந்துன்னா 2,3,4,5. இதுதான். இப்போ இது ரெண்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஆர்டர் பர்ஸில் எழுதணும். ஃபஸ்ட்டு வந்து எழுதணும் அப்படின்னா 0,2, அடுத்து வந்து 0,3, நெக்ஸ்ட்டு 0,4, நெக்ஸ்ட் வந்து 0,5. அடுத்து 1 வச்சு எழுதணும் அப்படின்னா 1,2, 1,3, 1,4, 1,5. இந்த ரைட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. இப்போ ஃபஸ்ட்டு 2 ப்ராக்கெட் இருக்குது. அப்போ 2 ப்ராக்கெட் இருக்கனால 2 ப்ராக்கெட்டையும் ஃபஸ்ட்டு தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். வேல்யூ என்னது அப்படின்னா 0,1 கிராஸ் பியோட வேல்யூ வந்து 2,3,4. ஸோ ஃபஸ்ட்டு இது எழுதுனா 0,2, அடுத்து வந்து 0,3, நெக்ஸ்ட் வந்து 0,4, அடுத்து வந்து 1 வச்சுருந்தோம் 1,2, அடுத்து 1,3, அடுத்து வந்து 1,4. இதான் வந்து ஏ கிராஸ் பி. அடுத்து வந்து ஏ கிராஸ் சி எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏ வந்து என்னது அப்படின்னா 0,1 கிராஸ் சி வந்து என்னது அப்படின்னா 3,5. ஸோ இதை வச்சு எப்படி எழுதுவோம் அப்படின்னா 0,3, அடுத்து 0,5, அடுத்து 1,3, நெக்ஸ்ட் வந்து 1,5. இதை வந்து இப்போ ரெண்டையும் என்ன பண்ணணும் அப்படின்னா யூனியனாக எழுதணும். 0,2, அடுத்ததில் வந்து 0,3 இங்கேயே இருக்குது இங்கேயே இருக்குது. அப்போ ஒரு தடவை எழுதினா போதும், ரெப்பிட்டேஷன் இல்லாமல் எழுதணும் எல்லாத்தையுமே. 0,4, அடுத்து வந்து 1,2, 1,3, தென் 1,4, 0,3 ஏற்கனவே எழுதியாச்சு, 0,5 இல்லை, ஸோ 0,5, நெக்ஸ்ட்டு 1,3 ஏற்கனவே எழுதியட்டும் 1,5. therefore left hand side which is equal to right hand side. எழுதினதுக்கப்புறம் என்ன கொஸ்டினோ அதை அப்படியே எழுதணும். என்ன கொஸ்டின் அப்படின்னா ஏ கிராஸ் பி யூனியன் சி விச் இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. எழுதினதுக்கப்புறம் ஃபைனலாக எழுத வேண்டியது வந்து ஹென்ஸ் ப்ரூவ்.